எல்லாருமே அவரை வந்து அவரு காசியில அவரை தவிர அவரை மிஞ்சி யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாத காக்கும் கடவுளா கால பேர் இருக்காரு. அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமேல சாயங்காலம் 6 மணிக்கு ஆராத்தி எடுத்தாங்க, கங்கைக்கு ஆராத்தி கொடுத்தாங்க. அந்த ஆராத்தி ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த தீபாரதத்தை காமிக்கிறது ஒரு 9 நபர்கள் சேர்ந்து அந்த தீபாரதனை வந்து அப்படியே ஒரு 3 அடி உயரத்துக்கு கிளம்புது. 9 பேருடைய தீபாரதனை காமிக்கும் போது மனசு அப்படியே எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அதை தரிசனம் பண்ணிட்டு 7 மணிக்கு முடிஞ்சது. அது முடிஞ்ச பிறகு நைட் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ட்ரெயின் ஏறி சென்னை வந்து சேர்ந்தேங்கய்யா. இதான் என்னுடைய அனுபவம். நமச்சிவாய வாழ்க்கை. நமச்சிவாய வாழ்க்கைங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சொக்கரையா வந்துட்டாருங்க. சொக்கரையா வந்துட்டார். நமச்சிவாய வாழ்க்கைங்க சொக்கரையா. நமச்சிவாய வாழ்க்கையா ஐயா. நமச்சிவாய வாழ்க்கையா. நமச்சிவாய வாழ்க்கைங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லாம் காசில இருந்து அதுக்குள்ள நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. காசி போனா திரும்ப கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுன்னா எதுக்கு சிவா அதை எதிர்பார்த்துதான் போனேன். ஆனா அது நடக்கலையே. சொல்லிட்டாரு. என்னையா கங்கையில நம்மளும் குதிச்சிட வேண்டியதான். ஐயா குதிச்சையா. என் தலைக்கு மேல 2 அடி தண்ணி மேல நின்றுச்சு. அவ்வளவு தண்ணியில குதிச்சிட்டேயா. பக்கத்துல இருந்து ஒரு கயிறை கொடுத்து எழுதி முடிச்சுக்கிட்டாரு. சிவசிவா காசியில் இறக்கதான் தரிசிக்க முடிச்சு கிடையாது. சிவசிவா நீங்க டூர் டிக்கெட் எடுத்துட்டு போயெல்லாம் இறக்க கூடாது. சரிங்க சரிங்க. காசு போறப்ப மூச்சு பிரிந்தனா முத்தி தவிர. ஆனா ஐயா நேற்றுக்கு வந்து காசியில எதுவும் வந்து பிணம் எரிஞ்ச மாதிரி நான் பாக்கலைங்க ஐயா. ஏற்கனவே எரிஞ்சிருந்ததை மட்டுக்கும் தண்ணி விட்டு அந்த சாம்பல் எல்லாம் வந்து இதுல கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஐயா கங்கையில. அது மட்டும் தான் பார்த்தேன் ஐயா. ஆனா எனக்கு முன்னாடி நான் நடந்த இடத்துல வந்து எந்த பிணமும் எரிக்கலைங்க ஐயா. பிணம் இல்லாத இடமா பார்த்து போய் இருந்திருக்கீங்க. சிவசிவா பெருமானுடைய கருணையால ரூம் போட்டு தங்கி சாக காசு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய முட்டா பசங்களா இருக்காங்க. ஆமா ஐயா. நான் வந்து இறைவன் கருணை நான் வந்து உண்மையாவே நான் வந்து நினைச்சிட்டு போனது நாம திரும்பி வரக்கூடாது, அப்படியே காசிலேயே போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் போனேன். ஆனா பெருமாள் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தான் கயாவில பிண்ட முடிச்சு அங்க ஒரு கயமுகாசனை கூட கூட்டிகிட்டே வந்துட்டீங்களே கரை சேர்ந்தவர். சிவசிவா பரவாயில்ல. காசி ரொம்ப அதிகம் வந்துட்டீங்க. சிறப்பு வாய்ந்ததுங்க ஐயா. காசி வாசி இல்ல காசி காலி ஆயிடுச்சா? குருநாதர் என்ன சொல்றாரோ அதுதான் ஐயா. காசி விஸ்வநாதர் பாத்தீங்க எப்படி இருக்கா தலைவரை? அப்படியா நான் எனக்கு கண்ணீர் வந்துருச்சுங்க ஐயா. இப்ப கூட அவரை நினைக்கும் போது எனக்கு கண்கள் எல்லாம் கலங்குது ஐயா. பேச முடியலைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தீங்க? அங்கேயே ரூம் போட்டு தங்கி 2 கிலோ அபிஷேகம் திருநீர் வாங்கிட்டு போயிட்டு வெள்ளை திருநீர் வாங்கிட்டு போய் பெருமானுக்கு தரிசனம் அபிஷேகம் பண்ண கொடுத்துட்டு வந்தேன் ஐயா. மகிழ்ச்சி. நீங்களாம் இப்படி காசு இல்லைன்னா நான் எங்க சிதம்பரத்துக்கு வர்றது? சரி வாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம். சரிங்கய்யா சரிங்கய்யா. நலாயுத முதலியார் வீட்டுல திருமணம் நடைபெறுகிறது. சரிங்க கண்டிப்பா போவோம் ஐயா. அதான் வந்துட்டோம் இல்ல ராமலிங்க வந்தல் அப்படியே வேலாயுத முதலியார் வந்து நீங்க வந்தே ஆகணும்னா ரொம்ப கட்டாயம். சரிங்க போவோம் ஐயா. திருமணத்துக்கு போவோம் ஐயா. காசி போய் இருக்கிறத முட்டி போயிடுச்சு கையில. ஐயா லோகநாதன் ஐயா சொக்கரையா வகுப்பு ஆரம்பிச்சிட்டாருங்கய்யா. அவரு நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவர் வள்ளலாரோடைய கதையில கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அததான் வள்ளலார் கல்யாணத்துக்கு தான் நானும் போலான்னு சொன்னேன். ஐயோ
கல்யாணம் முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரமா வகுப்புல இல்லையா? ஆமாங்கய்யா. அவ்வளவு மெண்டல் ஆயிட்டு ஊரா சுத்துற அளவுக்கு. கருணையா. கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷனை உருப்படியா செலவு பண்றீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா நன்றிங்கய்யா. நமச்சிவாய வாழ்கையா. உங்க திருவார்த்தையா. இங்கே வேலாயுத முதலியார் மிக மன்றாடி இங்க திருமணத்துக்கு வந்தே ஆகணும்னு கேட்கிறார். வள்ளல் பெருமானம் வருவது திருவ சம்மதமானால் வருகிறேன் என்று உறுதியளிக்கிறார். மிக பெரும் செல்வந்தர், மிக பெரும் கல்வியாளர். அவருடைய இல்ல திருவிழா ஒரு தெருவெங்கும் பந்தலிட்டு மிக சிறப்பா எல்லாம் ஊர் கூடி திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அங்கிருந்து மிகப்பெரிய வீடு வேலாயுத முதலியார் வீடு, அரண்மனைக்கு இணையானது. அங்கே வாழை இலை தோரணங்கள் என்ற சிறப்புகள், வருபவர்களை வரவேற்க ஒரு சில ஆட்களை நிறுத்தி அவர்களிலே ஒருவர் காவலர். அதாவது ஆடை பார்த்து ஆள் பார்த்து உள்ள உடனே ஒரு இன்னொருத்தர் யாரோ நெருங்கிய உறவினர் போலும் எல்லாம் நின்றுட்டு ஒவ்வொருவரா பார்த்து அவருடைய ஆடை, அவருடைய படோடமும், அவருடைய சிறப்பு நோக்கி உள்ள வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம் வள்ளல் பெருமான் அங்கே ஒரு வெள்ளை வேட்டி கணுக்கால் வரைக்கும் கட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை துண்டுல முக்காடு போட்டு அவர் பாட்டுக்கு சொன்னேன்னு வரார். வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து கவனிக்கிறார். அந்த வரவேற்கிற இடத்துல வேலாயுத முதலியார் இல்லை, யாரோ நிக்கிறாங்க. கவனித்து ஆள் பார்த்து உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வெள்ளை ஆடை, வெள்ளை வேட்டி, கழுத்துல ஆபரணம், ஒரு மாலை. அப்புறம் அந்த காலத்தெல்லாம் செல்வங்கள் ஒரு கேப் அணிஞ்சிருப்பாங்க, ராவ் பகதூர் மாதிரி. இந்த முஸ்லீம் இதுலயே ஜீனாக்குள்ள போட்டிருப்பாங்க. அது போல ஒவ்வொருவரா பார்த்து உள்ள. அப்புறம் நம்ம வள்ளல் பெருமா அப்படியே வந்தார். பார்த்த அமைதியா எல்லா விஷயத்துலயும் எதுக்கு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில போய் பெருமான் அமர்ந்துட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. உள்ள இருந்து வெளியே வந்த யாரோ ஒருத்தர் வள்ளல் பெருமானை கண்டதும் ரத்தின முதலியார் ஓடோடி வந்து, என்ன சுவாமிஜி, சுவாமியிலே என்ன இங்க அமர்ந்துட்டீங்க? கண்ணு அப்படியே அந்த மண்டபத்துக்கு பெரிய தூரத்துல இருக்கும். பசியால் வயிறொட்டி கண் சுருங்கி வீட்டிலிருந்து எடுத்து எச்சலை உண்பதற்காக ஒரு கும்பல் நின்று, மனித குலம் நின்று, அந்த எச்சலையில் வீசப்பட்ட இடத்துல சில நாய்கள், அதுவும் உணவுக்கு போட்டி அந்த நாய்க்கு போட்டியா சில மனிதர்கள் கண்ணில் கண்ணீர் ரொம்ப அப்படியே வந்துருச்சு. அப்ப திருமதியார் வந்து, சாமி என்ன சாமி இங்கே உட்கார்ந்துட்டீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படிங்கிறாரு. அப்ப கெட்டியின் மேல முழங்குற சட்டம் கேட்டு நம்முடைய வள்ளல் பெருமான் உள்ள போகல. ஆனா ரத்தன முதலியார் ஓடிட்டாரு. ஓடி போய் திருமணம் தான் சிறப்பா நடந்து கொஞ்ச நேரம் எல்லா பொண்ணு மாப்பிள்ள பாத பூஜை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரத்தன முதலியார் வந்து அப்படியே வேளாத முதலியார் அருகில் போய் நிக்கிறார். அமைதியா நிற்கிறாரு. நிக்கிற பார்த்தா வேளாத முதலியார் இவ்வளவு தூரம் போய் நம்ம சாமியில அழைத்தோம்,
சாமிகள் பார்த்தீங்களா வராத விட்டார் கல்யாணத்துக்கு என்று வருத்தத்தோடு கொடுத்தார். உடனே ரத்தனமுடைய சாமிகள் திருமணத்துக்கு வந்துள்ளார். எனக்கு கூட எங்கே சாமி எதிர்த்த வீட்டு திண்ணையில அதான் பதறிக்கிட்டு ஓடுறார். வேலை இருந்தார். ஓடி அங்கே வள்ளல் பெருமானை வணங்கி, சாமி என்ன தாங்க உள்ளே வந்திருக்கிறா. உடனே வள்ளல் பெருமான் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். உங்கள் இல்ல திருமணத்திற்கு நான் வந்தேன். உங்களுக்கு என்னை யார் என்று தெரியும். நீங்கள் முகமலர்ந்து என்னை அழைத்து உள்ளே அழைத்து சென்றீர்கள். ஆனால் அந்த வரவேற்கும் இடத்தில் நின்று இருந்ததோ யாரோ ஒரு உங்களுடைய வீட்டு அந்த காலத்துல வீட்டுல மெய்க்காவல்னு ஒருத்தர் வீட்டுக்கு என்ன காவலாளி மாதிரி ஒருத்தர் வலது வச்சுப்பாங்க. உங்களுடைய மெய்க்காவலரும் யாரோ ஒரு உறவினரும் உங்கள் மெய்க்காவலருடைய கண்கள் வருபவர்களுடைய ஆடையை பார்த்து உள்ள அனுப்புறாரு. நல்ல வெள்ளை ஆடை அது மாதிரி அது இதெல்லாம் பார்த்து உள்ள அனுப்புறாரு. உங்க உறவினரோ பளபளக்கும் பட்டு வேட்டி, சரிகை வேட்டி, மோதிரம், அவர்கள் வந்து வாகனத்தினுடைய தன்மை, அப்பெல்லாம் இந்த குதிரை வண்டி, சாரட் வண்டி அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்து உள்ள அனுப்புனாங்க. நானும் ஒரு சாமானியன், இடுப்பில் ஒரு அறை வேட்டி, இழுத்த மூடிய துண்டோடு நான் வந்தால் அவர்கள் என்னை எப்படி வரவேற்று இருப்பார்கள் என்று தெரியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் என்னை ஒருவேளை என்னுடைய கோலத்தை பார்த்து அவமானப்படுத்தி, ஆகவே நான் உள்ளே வரவில்லை என்ற மிகவும் மன வருத்தப்பட்ட வேலாயுத சாமி, நீங்கள் உங்களை யார் தடை செய்வார்? அப்ப முதலியார் வந்து கேட்டதும் ராமலிங்கம் சொல்றார், உனக்கு உன்னுடைய வாழ்வியல் வேறு, என் போன்ற விரதிகளின் வாழ்வு வேறு. தங்களுடைய மனம் மிகவும் துன்பப்பட்டிருக்கும், அல்லது அந்த வேலையாளை கடிந்து கொள்வீர்கள். ஏனெனில் அந்த வேலையாளுக்கு தாங்கள் ஏதோ குறிப்பு தந்துள்ளீர்கள். அதன்படி அவன் ஒவ்வொருவராக தேர்வு செய்து உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். அதற்குரிய அடையாளங்கள் இல்லாத நான் வரும்போது அவன் ஒரு வேளை என்னை அவமதித்திருந்தால் தாங்கள் அவரை தண்டித்திருப்பீர்கள். அதிக நாள் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்பதால் அமைதியாக அமர்ந்து விட்டேன். அது மட்டுமல்ல, ஒரு இல்ல திருமணம் என்பது பசித்தவருக்கு பசியாற்றுவது கிடையாது. இல்வாழ்க்கை தொடங்கக்கூடிய குழந்தைகள் வாழ்வில் அறம் செய்து பழக வேண்டும் என்பதற்காக பசித்த அண்டையில் உள்ளவர்களை அழைத்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதை ஒரு மரபாக கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விருந்துக்கு பங்களிப்பதையெல்லாம் பெரியவர்கள் ஏற்படுத்தும். ஆனால் நாங்களே என்று ஏதோ சொல்ல வருகிறவர்கள் அது கேட்டதும் என் போன்றவர்களை தாங்கள் அழைக்க வேண்டும் என்பது கட்டாயமும் கிடையாது. இருந்தாலும் கூட எந்த உறவாக இருந்தாலும் தங்களுடைய இல்ல திருவிழாவில் மணப்பெண் சம்பந்தப்பட்டவர்களோ எல்லோருக்கும் அறிமுகமான ஒருவரோ முன்னின்று வரவேற்றால் சிறப்பாக இருக்கும்.
முடிந்தவரை இதை கைகொள்ளுங்கள் என்று கூறிய வள்ளல் பெருமான் அங்கிருந்து அமைதியாக கிளம்புகிறார். ஐயா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா வந்து ஏதோ வீட்டில் கொஞ்சம் அலுவலாக இருப்பாராட்டிருக்கு. லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா, நீங்கள் காசி ஸ்டோரி ஏதாவது கண்டினியூ பண்ணுங்க, கேட்டுட்ருக்குறோம். ஐயா அங்கே உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? கங்கையில் குளிச்சதெல்லாம் நீங்கள் சொல்லலை. என்ன அனுபவம் வந்து நான் அதை தான் சொல்ல வந்தேன். அதுதான் சொன்னேன் நான். எனக்கு வந்து எல்லையில்லாத அனுபவம். இது வந்து முதல் நான் காசிக்கு இதுதான் அது நான் வந்து எனக்கு காசிக்கு போறதே வந்து எனக்கு சீட்டை கன்ஃபார்ம் ஆகல கைலாஸ். அது வந்து எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ரெண்டு டிக்கெட் போட்டு 2 டிக்கெட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு நைட்டு கிளம்ப போறோம். இன்னைக்கு நைட்டு எனக்கு டிக்கெட் கிடைக்கணும். கிடைக்கலன்னா நான் போக முடியாது. அப்புறம் போக முடியாதுன்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த சீட்டு கேன்சல் ஆயிடுச்சுயா அப்படின்ட்டாங்க. வெயிட்டிங்ல 10 லிஸ்ட் கட்டாயமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்ட்டாங்க. அப்புறமா எப்படா நம்ம போக முடியாது போலுக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெருமான் வந்து எப்படி கருணை வச்சாருன்னே தெரியல. தக்கல்ல போடுங்க அப்படின்னு சொன்னேன். இங்க இருந்து அவர் கேட்டாரு, தக்கல்ல இருக்குதுங்க ஐயா. அதே தக்கல்ல போட்டா ஒரு சீட்டு தான் இருந்தது. அது நீங்க உங்ககிட்ட போன் பண்ணி கேட்கறதுக்குள்ள அதை வேற ஒருத்தர் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஏயா இப்படி ஏதாவது ஒண்ணு போடணுயா, எப்படியாவது போட்டு கொடுங்கயான்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்கிறாரு. நான் கேட்கல, எனக்கு என் நண்பர் தான் கேட்டாரு. அப்புறம் தான் அவர் சொன்னாராம், பிரீமியத்துல போட்டு பாக்குறேன், அதுல இருக்குதான்னு பாக்குறேங்க ஏன்னாராம். போடுங்க ஏதாவது ஒன்று போடு அப்படின்னு சொன்னாராம். அப்புறமா பிரீமியத்துல போட்டா ஒரே ஒரு சீட் இருந்துதான்.
போட்டுட்டுமா நேரம் கட்டாயமா போடுங்க அப்படின்னாப்லையா. அப்புறமா ஒரு 300 ரூபா கூடுதலாக அதெல்லாம் பரவாயில்ல, 500 ரூபா நான் கூட பரவாயில்ல போடுங்க அப்படின்ட்டு அதை போட்டு அந்த 2210 ரூபா போட்டு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அப்புறமா தான் கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா கன்ஃபார்ம் ஆயிடுச்சியா, ஏசி உங்களுக்கு, நீங்க வந்துடலாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பெருமானுடைய கருணை தான் ஐயா. காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும் பெருமான் எனக்கு நினைச்சிருக்காரு, உன்னை நான் தரிசனம் பண்ண வைக்கிறேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வா என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருணையின் வெளிப்பாடு தான் எனக்கு அந்த டிக்கெட் கிடைச்சது, நான் தரிசனம் பண்ணது. ரெண்டாவது நாங்கள் 5 நபர்கள் போனோம். அவங்களுக்கு நான் வந்ததுல அவங்க ரொம்ப சந்தோஷம். ஒரு உள்ளம் நெகிழ்ந்து சொன்னாங்க, ஐயா நீங்க வரலன்னாலும் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னாரு. ஐயா நமச்சிவாய வாழ்க்கங்க. ஐயா நமச்சிவாய. நமச்சிவாய் கைலாஸ். அது ஒசூர் வரைக்கும் போயிருந்தேன். ஹலோ ஐயா கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது திடீர்னு கம்பெனி விட்டா இருந்தாட்டு ஒரு 50 கிலோமீட்டர் டிரைவர் ஓட்டிட்டாரு. அது கொஞ்சம் காசு சேர்த்து கேட்டாரு. நான் எல்லாரும் நண்பரா நினைக்கிறேன், ஆனா கூலிக்காரங்களா எவ்வளோ இது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகள் கிடைச்சிருந்தா இன்னைக்கு அவங்க எல்லாம் குழப்பத்தில் இருந்தப்ப நான் சப்போர்ட் பண்ணதான். நன்றி இல்லாம கொஞ்சம் கூட ஒரு நாள் ஒரு அவசரத்துக்கு ஒசூர் வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி போயிட்டு வந்தேன் பேரிகையில இருந்து. அந்த சில்லறத்தனமா நடந்துக்கிறார். சரி கிடக்குது. சிவசிவா நம்ம கதைக்கு போவோம். ஹலோ ஐயா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நமச்சிவாய. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்லா கிளியரா கேக்குது, கண்டினியூ பண்ணுங்க ஐயா. வள்ளல் பெருமான் வந்து அப்படியே அவரை பார்த்துட்டு, முதலியாரே ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சென்று திருமண விழாவிலே ஆக வேண்டியதை பாருங்கள் என்கிறார். சபாதி முதலியாரும் சாமி தாலி கட்டி முடித்தாயிற்று. மணமக்களுக்கு பெரியோர்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள் கூர்ந்து தாங்கள் மணப்பந்தலுக்கு எழுந்தருளி அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறார். அப்பொழுது திண்ணை வெட்டிய இறங்கிய வள்ளல் பெருமான், முதலியாரே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சென்று ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். இங்கே பசித்தோர் பலர் பசியோடு நின்று கொண்டிருக்கிறார். உள்ளே பசியற்றவருக்கு பலகாரத்தோடு உணவளிக்கிறீர்கள். இதையெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. நானும் இந்த சாமானியரில் ஒருவன் என்று கூறி, சோடில்லை, மேல் வெள்ளை சொக்கா இல்லை, நல்ல சோமன் இல்லை, பாடில்லை, கையில் பணம் இல்லை, தேக பருமன் இல்லை, வீடில்லை, யாதொரு வீராப்பும் இல்லை, விவாகம் அது நாடில்லை, நீ நெஞ்சமே எந்த ஆற்றினில் நன்னினையே என்று வருத்தத்தோடு, ஐயா அவர்கள் உனக்கு நல்ல சோறு கிடையாது, மேல போட்டுக்க வெள்ளை சொக்கா கிடையாது, அது மட்டுமல்ல உன்னிடத்து பெரும் செல்வம் கிடையாது, உனக்குன்னு தனி தொழில் கிடையாது, உன் கையில் தேவைக்கு அதிகமான பணம் இல்லை, உன்னுடைய உடலிலோ தேக பருமனம் இல்லை, உனக்கு என்று சொந்த வீடு இல்லை, எந்த ஒரு வீராப்பும் இல்லை. அப்படிப்பட்ட நீ இந்த திருமணத்திற்கு நாடி வந்தது விவேகம் இல்லை. ஏன் நெஞ்சே, இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்று கூறி மெல்ல நடந்து பாடிக்கொண்டே நடந்து செல்கிறார். சபாபதி முதலியார் ஒன்றும் புரியாமல் அவர் போவதை பார்த்து வருந்தி நிலை குலைந்து அப்படியே நிற்கின்றார். இந்த சம்பவம் நமக்கு கூறக்கூடிய ஒரே நீதி, நம் இல்ல திருமணங்களிலே நாம் முன்னின்று நம் உறவுகளை வரவேற்க வேண்டும். வரவேற்பறையிலே நம் நண்பர்களையோ நமக்கு பிடித்த பெரியவர்களையோ தெரிந்த ஏனெனில் ஒரு துறவி வருகிறார் என்றால், நேற்று நம்ம தம்பி வீட்டுக்கு போயிருந்தப்ப எல்லாரும் என்னை தெரிந்திருந்தால் நல்லபடியா வரவேற்றாங்க. தெரியாத இன்னொரு நண்பர் வீட்டு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அவர் மிக என்பால் அக்கறையுடையவர், அன்புடையவர்.
என்னை தேடி வந்து தாம்பாளம் வேட்டி துணி எல்லாம் வச்சு, ஐயா நீங்கள் எங்கள் குரு முதல்வர் நீங்க வரணும்னு கூப்பிட்டு போனார். நானும் சாமி நம்மளையும் நல்லா தான் வச்சிருக்காரு, போய் இறங்குறேன். அவங்க ஸ்டேட், அவரு எம்எல்ஏ, அவரு எங்க மேச்சேரி எம்எல்ஏ மிகப்பெரும். அங்க இருந்து எல்லா கார்களோடு பார்க்கும்போது என் காரே கிடையாது. அங்க போனா அந்த ஐயாவும் அம்மா எல்லாம் மணவரையில இருக்காங்க, வேற ராயல் வெட்டிங் அப்படிங்கிறாங்களே அப்படி. அப்புறம் அமைதியா போயிட்டு நின்றுட்டு எனக்கு தெரிந்த நண்பர்கள் சிலர் வந்தாங்க, சுக்கரையா வந்திருக்கீங்க வாங்க மேடைக்கு போகலான்னாங்க. இல்லை இல்லை, இது ராஜ சம்பத்து, இங்கு ஏதோ தவறாக நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மனசு திருப்தி இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க திருமணம் முடிந்து அவர் எம்எல்ஏ அவங்க மகன் மருமகள் எல்லாம் அடியணை பார்க்க வந்தாங்க. அப்பொழுதுதான் இந்த வள்ளலாருடைய வரலாறு ஞாபகம் வந்தது. ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு போக வேண்டுமானால் அந்த இல்லறத்தார்கள் இருந்த இடத்திற்கு துறவி போகக்கூடாது, அல்லது யார் தயவிலாவது ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த துறவி அவர்கள் இல்ல பெருவிழாக்களில் பங்கேற்க கூடாது என்று பெரிய நியதியை இங்க வந்து நமக்கு ராமலிங்க பெருமான் கற்பிக்கிறார். ஏனெனில் கலந்து பழகும் எல்லோரும் நண்பர்களாக முடியாது. இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நடந்த சம்பவம் கூட வழக்கமா இந்த ஓட்டுநர் எனக்கு நிரந்தரமா வரக்கூடியவர், எங்கேயாவது சேலம் போயிட்டு வந்தா கூட ஒரு 500 600 கையில கொடுத்துருவேன். அவங்க பையனுக்கு பொண்ணே செட் ஆகல, திருவருள் முன்னின்று எல்லாம் சரி பண்ணி பெரிய இடம், ஒரு 2 கோடி ரூபாய் சொத்தோட கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். நான் அதையெல்லாம் நினைச்சிட்டு ஏதோ நம்ம ஆளு நம்ம நண்பர் அப்படி நினைச்சிட்டு நேற்று வரைக்கும் அவர்கிட்ட அப்படித்தான், இன்னைக்கு வரைக்கும் கூட அப்படிதான் கூட்டி பண்ணாங்க. 2 வேற டிரைவர் இருக்காங்க, சொன்னா வந்துருவாங்க. என்பால் ரொம்ப அன்புள்ள டிரைவர்லாம் ஓட்டுநர் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் விட்டுட்டு இவரு நமக்கு கொஞ்சம் 20 வருஷமா, நான் 2003 இருந்து என்கிட்ட வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. கூட்டி போனா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு அவரு என்ன நீங்க 50 கிலோமீட்டர் சேர்த்தி ஓட்டிருக்கேன், ஒரு 100 ரூபா சேர்த்தி கொடுங்க, 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இல்லையா, ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா 50 ரூபா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு, அதனாலதான் வகுப்பு தடைப்பட்டது. ஏன்னா இது காலையில இருந்து ஒரு 50,000 சம்பளம் போட்டுருக்கோம், ஒரு 100 ரூபாய்க்காக. நான் இல்லதுற உங்களுடைய நண்பரா தான் நினைச்சது, இல்ல நான் கூலிக்காரன் தான், கூலிக்காரன மனம் கொலையை செய்யக்கூடாது அது இதுன்னாரு. சரி, ஏன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்த பிறகு இவருடைய போக்கு மாறி போச்சு. ஏன்னா இவர் ரொம்ப வறுமையில இருந்தவர், திருவருளால நம்ம நண்பர்கள் சார்ந்தவருக்கு திருமணம் செஞ்சு வச்சு வேற லெவல்ல இன்னைக்கு அவங்க மனைவி வழியில ஒரு 40 லட்சம் ரூபாய் சொத்து, அப்புறம் பாத்தீங்களா மருமகள் வழியில ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்துருச்சா. இவரு எனக்கு எஜமானர் போலதான், கம்பெனிக்கு போனாலும் இந்த 2-3 ட்ரிப்ல நம்ம அடியார் பெருமக்கள் இவருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவரு காரணத்தோட தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். அடியார் பெருமக்கள் வந்து துரையுடைய நடத்தை எல்லாம் மாறி போச்சுங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு, உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாரு, எங்களுக்கு அது பிடிக்கல, இவரை கூட்டிட்டு வராதிங்கன்னாங்க. இன்னைக்கு கம்பெனியில கூட 2-3 இன்ஜினியர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, காரணமே புரியல. அதுக்கு முந்தின தடவை அன்புன்னு ஒரு சிவனடியார், அவர் வந்து அடியன் கிட்ட துறையெல்லாம் கூட்டிட்டு வராதிங்க, அவர் பிஹேவியர் மாறி போச்சு அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன மாதிரி இருக்கு, கார் எடுக்கிறாரு ஒசூர் போறோம் வரோன்னு. ஆனா இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு போக 25 கிலோமீட்டர் வர 25 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு எல்லாம் ஒரு ஓனரா மனசாட்சி இல்லாதவன்ட்டாரு. நான் தொழிலாளி தான், கூலிக்காரன் தான் நான். அப்ப இங்க என்ன, நாம் எஜமானனா இருந்தா எஜமானனா மட்டும்தான் இருக்கணும். எஜமானன் தொழிலாளி கிட்ட வந்து தோல் மேல கை போட்டோமா அவன் நம்ம கழுத்து மேல கை போட்டுறான். இது உதாரணம். அது கூட வள்ளல் பெருமானுடைய வாழ்வு. எவராது நம்மளை குருவா மதிச்சு நம்மளை பெரிய, நம்மளோட செல்வத்தாலும் அருளாலும் பொருளாலும் அல்ல, பொருளால் பெரியவர்கள் அப்படி இருக்கிறவங்க ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடும் பொழுது
ஆதீனம் நேற்று சொன்னார் இல்ல கைலாஸ், என் போல துறவிகள்லாம் வந்து அப்படின்னு உண்மைதாங்க உண்மை. குடும்பத்தர்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்வுல தனிநபர்கள் போய் பங்கேற்பது சிறப்பு கிடையாது. ஏனெனில் அந்த வள்ளல் பெருமான் வேலாயுத முதலியார் தயவுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு இல்ல, அவங்க தானே அவங்க அனுசரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தானே அவருக்கு பிரசங்கத்துக்கு எல்லாம் மேடை எல்லாம் கொடுத்து, அவங்க அண்ணா குடும்பத்துக்கு எல்லாம் உணவெல்லாம் கொடுத்து, அவங்க தானே சோமு செட்டியார் அவர் தானே அவர் கூடவே இருந்து அவருக்கு உதவி இருக்காங்க. அப்ப நாம் யாருக்கிட்டையாவது கை நீட்டி உதவி பெற்ற அவங்க வீட்டுல எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது மிக சிறப்பு பண்ணணும். நேற்று உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு வள்ளலார் வரலாற்றுல இந்த சம்பவம் ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதனால என்னைக்குமே வந்து அதனாலதான் பெரும் அருளாளர்கள் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் வரமாட்டாங்க. அதாவது பணத்துக்காக 50,000 வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்றவங்கலாம் வருவான், சான்றோர்கள் ஞானிகள்லாம் வரமாட்டாங்க. வந்தாலும் விழா முடிஞ்ச பிறகு கூட்டம்லாம் கலைஞ்ச பிறகு வந்துட்டு தடவழியில லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால நேத்து கிருத்திகா வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட, நேத்தா சேலம் போயிட்டு போயிருந்தப்ப கூட அவருடைய பிஹேவியர் சற்று வித்தியாசம். பாப்பா கிட்ட சொன்னேன், இவர் கொஞ்சம் வித்தியாசமா ஆகிட்டு வர்றாரு கண்ணு அப்படின்னு. அது என்னன்னு கண்டுபிடிக்க இன்னைக்கு ஒரு ஒசூர் பயணம் வரணும். அது போல நம் கூட இருக்கிற அன்பர்கள் எவ்வளவு பெரியவர்கள், ஒரு வாழ்வியல் எவ்வளவு இருந்தா அவங்க தராதரம் தெரியாம நம்ம சிறுபிள்ளைத்தனமா அவங்க கிட்ட பழகிட்டோமா அது மரியாதை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் போல. வள்ளல் பெருமான் அவர் ஞானி தெளிந்தவர், வேலாயுத முதலியாருக்கு அவ்வளோ மரியாதை வைத்திருந்தா. அவர் அந்த கல்யாணம் வீட்டுக்குள்ளேயே போகாத போயிட்டார்ல கைலாஸ். ஆச்சரியமான விஷயம் இல்ல? ஆமாங்க. அதனால இங்க என்னன்னா, இப்ப அவர் ஒரு நிலையில இருந்திருக்காரு, இவர் ஒரு நிலையில இருந்திருக்காரு. நம்ம சாமி தானே வந்துருவாருன்னா அசால்ட்டா இருந்திருக்கலாம் இல்லையா? எங்க தாலி கட்டுறதுக்கு முன்னே எங்க ராமலிங்கம் ஐயாவை காணோம்னு தேடி இருக்கலாம் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. மிக வற்புறுத்தி கூப்பிடுறவங்கள நம்ம தேடுவோமா இல்லையா? கண்டிப்பா. ஆக இங்கு வழிநடுக ஒரே ஒரு மாறல் என்னன்னா, நம்ம வீட்டுல ஏதாவது நல்ல விழாக்களுக்கு யாராவது பெரியவங்களை கூப்பிட்டுருந்தா முடிஞ்ச வரைக்கும் இங்க நான் பில்டிங் வாடகை பில்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருங்கிய நண்பர். அவங்க வீட்டு கல்யாணத்துல பார்த்தா மணவரையில தாலி கட்டுற மட்டும்தான் அவர் ஸ்டேஜ்ல பாத பூஜைக்கு தான் போன. மீதி நேரில் எல்லாரையும் வாசல் நின்று சாதாரண தொண்டனை கூட வாங்க வாங்க சாப்பிடுங்க கையை பிடிச்சி இழுத்து ஓடி. நான் ரொம்ப திகச்சு போன ஒரு செல்வந்தர்கள்ல அவர் பெருமாள், அவர் பேரு, அவர் ஒருத்தர். அது மாதிரி இங்க எல்லாம் திருவருள், காரணமின்றி காரியம் இல்லை. அதனால வள்ளல் பெருமானுடைய வாழ்விலே இங்கு ஒரு சம்பவம், என் வாழ்விலும் இன்று ஒரு நல்ல நாள். சம்பளம் கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்கள எல்லாம் நண்பரா நினைக்க கூடாதுன்ற ஒரு பெரிய நீதி இன்னைக்கு குருவாயிருந்து துறை கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. குருதானே கத்துக் கொடுக்குறவங்க, குருதானே கண்ணு. வருத்தப்பட்ட இல்ல, நம்ம வந்து தொழிலாளியா மட்டும்தான் எடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு ஏதோ சில உதவிகள் செய்யலாம், சம்பளம் 10 ரூபா வரணும் சேர்த்து கொடுக்கலாம். அதை கடந்து நம்மளா வாலின்றா உதவி போட்டு அப்புறமேட்டா அவங்க புத்தியை காட்டக்குள்ள நம்ம வந்து போகக்கூடாது. இல்ல, நீங்க நண்பரா நினைத்தனால அந்த தெரியுது. எதுக்குன்னு நண்பரா நினைச்சதுனால வந்ததா தெரியுதுங்க ஐயா. அதனாலதான் வந்து நான் நண்பரா நினைச்சேன், அவர் நண்பராவே நினைக்கல. அப்ப வந்து நம்ம கூட பழகுறவங்க நண்பரா பழகுறாங்களா இல்ல காசுக்காக பழகுறாங்க தெளிவா நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஓனரா சக்சஸ் ஆக முடியாது. சம்பவம் நிகழ்ந்தது. சரியா எல்லாருக்கும் எல்லாம் பெருமாள். ஏன்னா நீங்க எல்லாம் ஜாலியா காசு வீசி போய்
நம்ம லோகநாதன் அவருடைய அந்த ஆன்மார்த்தமான அவனுக்கு வளர்த்திட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட கருத்தாளம் மிக்க ஒரு நல்ல சம்பவம். இடையில தேவையில்லாம ஒரு என்னுடைய வாழ்வியல் சூழ்நிலை பணம் பெருசில்ல, பணம் இருக்கு, அவன் குறைவில்லாம கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம புரிஞ்சிக்காம வாழ்ந்த நண்பர்கள் சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் இறைவன் நமக்கு உணர்த்துறாரு ஐயா. ஆமா ஆமா, வெளிநாட்டை வடிச்சுக்கலாங்க, அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு அவர் எனக்கு ஒரு நல்ல குருன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி நாம நடத்துக்கணும், அவ்வளவுதான். அது இறைவன் நமக்கு இல்ல, அவ்வளவுதான். இனிமேல எங்களை கூப்பிட மாட்டோம். அவரு பேசிய விதம் சரியில்லை. ஏதோ இப்ப நீங்களே இருக்கீங்க, உங்க கூட பழகுறோம், பயணம் போக்குவரத்து எல்லாத்துலயும் கூட இருந்து நம்மளே பொண்ணு பார்த்து கொடுக்க மாட்டேன், பொண்ணை கட்டிக்க மாட்டேன் பிள்ளைய உங்க குடும்பத்தை பற்றி சொல்லி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு, அப்ப நம்ம ஒரு தொழிலாளியாவை நினைச்சிருப்போம்ல. ஆனா அவரு சாதாரண ஒரு 50 கிலோமீட்டர் ஓடினால அவருடைய சுய உருவம் நமக்கு சாமி காட்டுறாருல்ல. நல்ல அனுபவம். அவரு அவனால நம்ம கூட பலவர்களுடைய அவர் உணர்நிலை வேண்டாம் அப்படிங்கிறது இறைவன் உணர்ச்சி. ஆமா ஆமாங்க, நல்ல அனுபவம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. தெய்வ ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த ஓட்டுநர் சொன்னது, அவங்களுக்கான கூலிகளை கேட்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை கேட்கக்கூடிய விதம் என்பது ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கான போயிட்டு வந்தா எல்லாரும் 1000 ரூபாய் தராங்க சாமி, நான் 1200 ரூபாய் தந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. என்னமோ அவரு ஆமாங்கய்யா, அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க அவங்களுக்கான கூலிகளை கேட்கலாம், ஆனா தப்பு இல்லை. ஆனா கேட்கக்கூடிய விதம் என்பது ஒன்று இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய ஆழ்மனதினுடைய சிந்தனையை, ஆழ்மனதினுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் பிரதிபலித்து விடும். இதுல யாரும் எதிரியும் இல்லை, யாரும் நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேச்சு வழக்குக்காக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் தொழில் அப்படிங்கிற வரும் பொழுது சில நேரங்களில் சில மனிதர்களுடைய குணங்கள் சில நேரங்கள்ல வெளிப்பட்டு விடுகிறது. அவங்களுடைய உண்மை முகம் என்ன என்பதை திரைப்பட்டு காட்டும் சில நேரங்களில். அதற்கு உதாரணமாக ஒன்று இந்த சம்பவம் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும். இதுவரைக்கும் இப்படி எல்லாம் நிகழ்ந்தது கிடையாது. அவருக்கு ஒரு லக்ஸரியான கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க மகனுக்கு பண்ணி அரியணம் பண்ணி வச்ச பொண்ணு அவங்க அந்த பிள்ளை கட்டிக்கவே மாட்டாங்க. அதுதாங்க ஐயா, இந்த மானுட பிறப்பு பசியாக இருக்கும் போது பழைய கஞ்சியை தேடும். நம்ம ஒரு வசதி வாய்ப்புக்கு வந்த பிறகு நமக்கான எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்ளும் குணம். ஒரு மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்ல இதற்கான ஒரு பொருத்தம். ஆமாங்க, அதை நல்வழிப்படுத்ததான் நம்முடைய சைவ சித்தங்கள்லாம் இருக்குது. அதை நல்வழிப்படுத்தி தான் ஒரு மனிதன் ஒரு நல்லவனாக இந்த உலகத்திலே இருக்கணும். அப்ப அதற்கு வழிபடுத்ததான் இவ்வளவு தமிழ் பெருமானார்கள் முன்னெடுத்திருக்காங்க. மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக தான் சைவ மதமும் ஒவ்வொரு மதத்திலையும் இறை சிந்தனையை பெருக்க வேண்டும் என்பதற்கு மனிதனை நெறிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை தான். அவனை நெறிப்படுத்தி இறைவனை அடைவதற்கான ஒரு பாதை தான் நம்மளுடைய இறை சிந்தனை. அதற்கு இந்த
சம்பவங்கள் ஒவ்வொன்றும் உதாரணமாக இருக்கிறது. காலை முதல் இரவு நாம் உறங்கும் வேலை வரை எத்தனையோ மனிதர்களை நம் வாழ்வியலில் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சிந்தனை ஓட்டங்களில் நம்மளுடைய வாழ்வியலில் முக்கிய அங்கங்களை வகித்திருக்கின்றார்கள். அது மறுப்பதற்கில்லை. ஆனாலும் சில கலைகளை போன்ற சில நபர்கள் நம் வாழ்வியலில் வந்து போகக்கூடும். ஆனால் அது நிரந்தரமாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் ஒவ்வொரு மனித அடியார்களினுடைய மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கும். கலை என்பது முளைக்க வேண்டுமே ஒழிய அது நம்மளுடைய வாழ்வில் முழுவதும் படர்ந்து விடக்கூடாது. அதுதான் நம்ம முன்னெடுத்துக்கணும். உழைப்பவர்களுடைய ஊதியம் என்பதை கேட்டு பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை முறையாக கேட்பதற்கு அந்த அறிவின் வழிதான் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை. அவர்கள் நல்வழிப்படுத்தி நல்ல வாழ்வியலை இந்த மண்ணிலே ஒவ்வொருவரும் நல்ல முறையிலே வாழ வேண்டும். அதுதானங்க என்னுடைய கருத்து. என்னன்னா எல்லாருமே சுத்தோக்குள்ள ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டு வந்தா 1000 ரூபாய் தான் கொடுவாங்க. கண்டிப்பாங்க ஐயா. நம்ம ஒரு 1200 சாப்பிட்டு அது இல்லாத ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வாங்க அவங்களுக்கு அவரும் ஜாலியா வாங்கிக்குவாரு. அப்போ இன்னைக்கு பணம் பர்ஸ்ல கம்மியா இருந்தது, அடுத்த வார்த்தை நீங்க அப்படின்னு வார்த்தை முடிக்கிறது இல்ல, அவர் எகிரும். இதுவும் கடந்து போகும். நல்ல மனிதர்களை காண்பதற்கு இது ஒரு வழியாக இருக்கலாம். ஐயாவுக்கு அடுத்த ஒரு நல்ல ஓட்டுநர்கள் அமைவதற்கு இறைவனுடைய சித்தம்தான் வழிவகுத்திருக்கின்றது என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நடந்தது நல்லதாக அதை உணர்ந்துட்டேன். அதை இறையர்களால் உணர்ந்துட்டேன். சொல்லுங்க ஐயா. அதை இறையர்களால் உணர்ந்துட்டேன். கண்டிப்பாங்க ஐயா. சரிங்கய்யா, எல்லாருக்கும் எல்லா நலனும் எளியனுக்கும் ஒரு ஞானத்தை தந்தது. இனிமே கொஞ்சம் யோசிக்கான் யார் கூட பழகணும். இந்த மாதிரி கூலி வேலைக்கு நம்ம கிட்ட கூலிக்கு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பழகணும் போல இருக்கு. அது உண்மைதான்யா. ஆனா எல்லாரிடத்திலையும் நம்ம அப்படி இருக்க முடியாது. அது ஒன்று இருக்குது. மனித வாழ்வில் ஒரு புதிரான புதிர் ஒன்று. அதை தேடுவதற்கு தான் ஒரு வழிமுறை இறைவன். அதை தான் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்காக சொல்லிங்க ஒரு 20 ஆண்டுகளா என் கூட பழகி கண்டிப்பாங்க.